இந்த மாலை பொழுதிலே உங்களை எல்லாம் நமது தொட்டியம் பேரூராட்சியில் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு காலையிலிருந்து அண்ணன் ராஜசேகரன் அவர் சொன்னது போல அவரது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில அவர் சொந்த தொகுதியிலேயே அவருக்கு ஒன்றும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நமது காவல்துறை நண்பர்களை அவர் சமாளிப்பதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்தது. கண்டனம் என்கிற வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாத வார்த்தை அல்ல, அது அன்பார்லிமெண்டரி அல்ல. இந்த ஆட்சி இன்றைக்கு 21 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இன்றைய முதல்வருமாகிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ, ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் அதிலே முக்கியமான பல வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி கண்டனம் தெரிவிக்கத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கூட்டம் தொட்டியத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பேனரா பார்த்து என் மேடையில் உள்ள பேனர்ல கூட கண்டனம்ங்கிற வார்த்தையை மறைக்கின்ற அளவுக்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்படி செயல்படுவதை பார்க்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் சரியாக செயல்பட்டால் இங்க இந்த கஞ்சா போதை மருந்து வியாபாரம், கள்ளச்சார சாவுகள், இன்றைக்கு சிறுமிகளிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை வன்கொடுமைக்கு ஆளாவது, தோட்ட வீட்டிலே தனிமையிலே இருக்கின்ற வயது முதிர்ந்த தம்பதிகள், சாலையிலே நடந்து செல்லக்கூட பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கூலிப்படைகளால் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் நடக்கின்ற கொலைகள், இன்னும் சொல்ல போனால் நாட்டிலே நடக்கின்ற கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்துகின்ற நல்ல அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், அதுவும் அவர்களுக்கு மிரட்டல் கொடுத்து அதை அவர்கள் முதலமைச்சருக்கு தெரிவித்த பிறகும் கூட திருநெல்வேலியைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர், முதல்வரின் பாதுகாப்பிலே இருந்தவர், அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியை சொல்லி வைத்தது போல் கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு முதல்வரின் குடும்பத்தை தவிர ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அந்த அமைச்சர்களின் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை இந்த பேனர்களிலே உள்ள கண்டனம் என்கிற வார்த்தையை பார்த்து பார்த்து அழைத்த காவல்துறையினர்கள் இந்த ஆட்சியை நாங்கள் கண்டித்து எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றால், முதலமைச்சர் 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்கிறோம் என்று சொன்னார்களே, மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறார்களே, அதெல்லாம் பொய் என்று அவர்களுக்கு தெரியாதா? காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை எத்தனை பெயர் பெற்ற துறை, இன்னும் 8 மாதங்களிலே இந்த ஆட்சி இல்லாமலே போக போகிறது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதுபோல அரசு பணியிலே உள்ளவர்கள், நானும் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவரின் மகன்தான், உங்கள் மீது எனக்கு மரியாதை உள்ளது. ஆனால் நீங்கள் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இது போன்ற வேலைகளை செய்வதை யார் உங்களுக்கு ஆணையிட்டார்கள்? அவர்கள் எல்லாம் இன்னும் அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் அவர்கள் எங்கே இருக்க போகிறார்கள் என்பதையாவது நீங்கள் எண்ணி பார்க்கவில்லையா? கடந்த ஆட்சி காலங்களில் எத்தனையோ கமிஷனர் துரைகளுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு தெரியும், காளிமுத்துக்களுக்கு ஏற்பட்ட நிலைகள் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தெரிந்திருந்தும் இப்படி நீங்கள் செயல்படுவது உண்மையிலே எனக்கு, நானும் ஒரு முன்னாள் அதிகாரியின் மகன் என்கிற முறையிலே வருத்தமாக இருக்கிறது. இந்த ஆட்சியில சாலைக்கு வந்து போராடாத யாராவது இருக்கிறார்களா என்றால் யாருமே இல்லை.
அது திமுகவினரும் திமுக குடும்பங்களை தவிர அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், மின்சாரியத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாளர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், மாற்றுத் திறனாளிகள் கூட சாலைக்கு வந்து முதலமைச்சர் அன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்களே அதை நிறைவேற்றித்தார்கள் என்று ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக முறையிலே போராடுவதை கூட தடுத்து நிறுத்தி அவர்களை எல்லாம் கைது செய்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி இன்றைக்கு கேவலமான ஒரு நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலிலே மக்களை ஏமாற்றி அச்சுறுத்தி ஏன் 1000 ரூபாய் நிறுத்தி விடுவேன் என்று தாய்மார்களை எல்லாம் பயமுறுத்தி ஆட்சிக்கு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பல இடங்களிலே கேள்விப்படுகிறோம். இது 26 தேர்தலிலே உறுதியாக முடியாது. அதை காவல்துறை நண்பர்கள் சற்று உணர வேண்டும். உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது உங்களுக்கும் சேர்த்துத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கை என்கிற பெயரில் ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் இவ்வளவு மும்முரம் காட்டுவதிலிருந்து ஆளுங்கட்சி எப்படி மக்களிடம் கொந்தளிப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, அதை கொழுந்துவிட்டு எரிய செய்ய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே தொட்டியத்தில் ராஜசேகர் அவர்கள் கூட்டம் நடத்துகிறார் என்று அச்சப்படுகின்ற அளவிலே தான் இன்றைக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக திமுக வாரி வழங்கிய 500க்கும் அதிகமான தேர்தல் வாக்குறுதிகளில் தற்போது வரை நிறைவேற்றப்படாத, நிறைவேற்ற மனமில்லாத, முன்வராத வாக்குறுதிகளில் சிலவற்றை ஆளும் வர்க்கத்திற்கு நான் பட்டியலிட விரும்புகிறேன். வாக்குறுதி 1 மாநில சுயாட்சி இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. வாக்குறுதி 2 கல்வி மானிய பட்டியலிற்கு கொண்டு வரப்படும். முதலமைச்சர் சொன்னார் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக தேர்தல் வாக்குறுதியில. வாக்குறுதி எண் 4 தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க முயற்சி செய்வோம், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். வாக்குறுதி எண் 6 உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் கொண்டு வரப்படும் சொன்னார். அதுக்காக என்ன முயற்சி எடுத்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். வாக்குறுதி எண் 7 திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கைன்னாரு. அதுக்கு தான் இப்ப கூட டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தமிழ் தமிழ் என்று பேசி நம்மை ஏமாற்றுபவர்கள், தமிழை சொல்லி திராவிடம் திராவிடம் என்று சொல்லி மாநில சுயாட்சியை சொல்லி நம்மை ஏமாற்றி வருபவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ஜனநாயக ரீதியாக இங்கே நாங்கள் அவர்களுக்கு தொட்டியத்திலிருந்து சொல்லத்தான் இங்கே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இலங்கையில இங்கேயே செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப இலங்கை மக்களுக்காக இலங்கையிலே பொது வாக்கெடுப்பு நடத்தணுமா, இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணையா? அப்ப படுகொலை பண்ணதே அப்போது இங்க அந்த ராஜபக்சேவுக்கு உதவி செய்தது இவர்கள் ஆட்சி பொறுப்பிலே கூட்டணியிலே இருந்த 2004 14 வரை மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் உதவி செய்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை குறித்து சர்வதேச விசாரணை செய்தால் அதில் நீங்களும் மாட்டுவீர்கள். காரணம் நீங்க அந்த கூட்டணியில் அங்க வச்சுட்டு அங்கே இலங்கை படுகொலைக்கு எதிராக உங்கள் தந்தையார் முன்னாள் முதலமைச்சர் பெரியவர் கருணாநிதி அவர்கள் அடையாளமாக 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த மாதிரி அதெல்லாம் ஏன் என்று கேட்கின்ற விசாரணை தான் நடைபெற வேண்டும். அதுபோல ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை, இங்கே குடியுரிமை பெற்றவர்களுக்கு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கே நீங்க அல்வா கொடுக்கிறப்ப அவங்களுக்கு வேற நீங்க குடியுரிமை வாங்கி தருவீங்களா? தமிழ்நாட்டின் கடன் சுமை குறைக்கப்படும். இவர் 2021 ஆட்சிக்கு வந்த பொழுது நான் எல்லாம் புள்ளி விவரத்தோட தான் சொல்றேன், நீங்க எடுக்கிறவங்க கரெக்டா எடுத்துங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலங்கள்ல தொடர்ந்து தமிழகம் முதலிடம் வைத்து வருகிறது. இது ரிசர்வ் வங்கியின் தகவல்.
தமிழக அரசின் கடன் சுமையை குறைப்போம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அதற்கு நேர்மாறாக 4 லட்சம் கோடியாக இருந்த கடனை கடந்த 4 ஆண்டுகளில் 9 லட்சத்திற்கு அதிகமாக உயர்த்தி இருக்கிறது. இதுதான் கடன் சுமையை குறைப்பது என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள். அது சொல்ல போனா இன்னும் டீடைலா சொல்லணும்னா 21-22ல 4,56,000 கோடியாக இருந்தது. 22-23 இவர்கள் ஆட்சியில 6,53,000 கோடியாகவும் 23-24ல 7,26,000 கோடியாகவும் 24-25ல 8,33,000 கோடியாகவும் 25-26ல 9,29,000 கோடியாக கணிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கும் பொழுது என்கிற தகவல்களைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுபோல வருமானத்திற்காக விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. என்ன உருவாக்கி தந்திருக்காங்கன்னு விவசாயிகள் தான் அதை சொல்ல வேண்டும். வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த விலை தரப்படும் வாக்குறுதி எண் 32ல சொன்னார் முதலமைச்சர். அதுபோல திமுக தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார். செய்யப்படி செய்திருக்கிறாரா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதுபோல கரும்பு விவசாயிகளுக்கு உடனடியாக நிலுவைத் தொகை பெற்றுத் தருவார். உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் சொன்னார். இயற்கை வேளாண்மைக்கு தனிப்பிரிவு அமைக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக சொன்னார். வாக்குறுதி எண் 38 இயற்கை வேளாண்மைக்கு இடுபொருள் மானியம் கொடுக்கப்படும் என்றார். நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படும் என்று வாக்குறுதி 40லே சொன்னார். சொட்டு நீர் பாசனத்திற்கு 90% மானியம் கொடுக்கப்படும் என்றார்கள். 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றார்கள். விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. இன்றைக்கு விளைநிலங்கள் எல்லாம் அரசாங்கமே இன்றைக்கு விமான நிலையத்திற்கும் அங்கே அவர்கள் கையகப்படுத்துகின்ற அந்த மக்கள் போராடினாலும் அவர்களை தூக்கி வெளியே கைது செய்கின்ற அளவிற்கு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குறுதி எண் 43 விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். வாக்குறுதி 44 விவசாயிகளுக்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின் தட்டுப்பாடு ஏற்படும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுபோல கிருஷ்ணகிரியில தோட்ட பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதாக சொன்னார். டிகே தொடங்கி இருக்காங்களா? இல்ல. மதுரையில் வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன டேவிட் வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏற்கனவே இருக்கு, புதுசா ஒண்ணு கொண்டு வர்றாங்களா? நியாய விலை கடைகளில் மூலம் பனை வெல்லம் பதநீர் இறக்கி விற்பனை செய்ய நடவடிக்கை. மண் பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள், கஞ்சா பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள் தான் தரம் பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ரேஷன் கடைகளில் நாட்டு சர்க்கரை வெல்லம் நியாயமான கிடைக்க வேண்டிய பொருட்களே கிடைக்கல. இதுல நாட்டு சர்க்கரையும் வெல்லம் வேற கொடுக்க போறாரு. அவரு நல்ல அல்வா தான் கொடுக்கிறார். வேளாண்மை உயர் தொழில்நுட்ப தொழிலாக மாறுமா? வேளாண்மையை பார்க்க விட மாட்டீங்களா நீங்க? இதுல எங்க உயர் தொழில்நுட்ப அதில் கொண்டு வர போறீங்க? காவிரி டெல்டா கால்வாய்கள் தூர்வாரப்படும். என்னங்க பேருக்கு இப்ப தண்ணி வரும்ல, ஜூன் 12ன்னா இப்ப இந்த கோழி சீக்கிரம் மாதிரி சுவிட்ச் விட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் எல்லாம் அது எல்லாம் பேப்பர்ல இருக்கு. தரைப்பாலங்கள்லாம் உயர்மட்ட பாலங்களாக்க முடியுமா? இப்ப கூட அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு, அவர் மாவட்டத்திலே 2 மாதத்துக்கு முடியும் மழை வெள்ளத்திலேயே தொடர்ந்து 3 மாசம் ஆன பாலமே 15 கோடி ரூபாய் பாலமே காணாம போயிட்டு இவங்க தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக்க போனாரா? இதை கண்டிச்சு பொதுக்கூட்டம் போட்டுனா அதுல கண்டனம்னு இதை ஒட்டிட்டா போதுமா? அந்த பூனை கண்டம் முடிட்டுனா ஊரு இருண்டுன்னு சொல்லுவாங்களே. இப்ப பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்திருக்காரு, அதை போய் நிறுத்த முடிஞ்சிச்சு அவங்களால. இதே ராஜசேகர் பேர்ல பத்திரிகையில விளம்பரம் வந்திருக்கு, அதை போய் தடுத்து இருக்கணும் நீங்க. ஏரி குளங்களை பாதுகாக்க சிறப்பு திட்டமா 2000 கோடி செலவில் 200 தடுப்பணைகளா இனிமேதான் கட்ட போறாங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ளார கட்டி முடிச்சிருவாரு முதலமைச்சர் நினைக்கிறோம். சென்னையில் உள்ள ஆறுகள் எல்லாம் பாதுகாப்புக்கு 5000 கோடியா? என்ன செந்தமிழன் கரெக்டா வந்திருக்கீங்க? ஆறுகளுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. சரி, தென்னக நதிகளை இணைக்க திட்டுமா? கூரை ஏறி கோழி, அது என்ன சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க
கோபுரத்தில் ஏறி வைகுண்டம் போற கதையா? இங்க இருக்கிற காவிரி குண்டாறு இணைப்பே நடக்கல. இதுல தென்னக நதிகள் எல்லாம் என்ன அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நினைப்பா இல்ல சவுத் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தெரியல. கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளா? கொடுத்ததே உங்க அப்பா அன்றைக்கு உங்க அப்பா ஆட்சி பொறுப்புல இருந்தப்பதான் இந்திரா காந்தி அம்மாவுக்கு வளவுக்கு எப்படி நீங்க இப்ப டெல்லிக்கு போறீங்களே, நிதி ஆயோக்கில் அவர் முதலமைச்சராகி கடந்த 3 ஆண்டுகளாக அவர் கலந்துகிட்டதாவே தெரியல. இப்ப திடீர்னு போறாரு. அதுக்கு நான் சொல்லல, ஊடகங்கள்ல பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளா? என்ன புருடா பாருங்க. அவங்க அப்பா கண்ணை மூடிட்டு கேஸ் சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்துகிட்டு கச்சத்தீவை தார்வார்க்க விட்டத மீனவர்களுக்கு 2 லட்சம் புது வீடுகளா? அவங்களுக்கு மீன் பிடிக்க கூட முடியல. ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் போனா கடலுக்கு போனா சிலோன் அரசாங்கம் தூக்கிட்டு போயிடுது அவங்கள. மீனவர்கள் குறை தீர்ப்பு கூட்டமா போய் முதலமைச்சர் அங்க ராமேஸ்வரத்தில் குறை தரத்தா தெரியும். நெசவாளர்களுக்கு தனியாக கூட்டுறவங்கயா? இப்பதான் கோயம்புத்தூர்ல எல்லாம் நெசவாளர்கள் போராட்டம் பண்ணி எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்தது தான் அதை போய் சால்வ் பண்ணிருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் எவ்வளவு பெரிய ஹம்பக்கா இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு போக்குவரத்து ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துகிட்டே இருக்கு. மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடியா? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அப்பாவும் பிள்ளையும் ஊரா போய் சொன்னாங்க ஒரே கையெழுத்துன்னு. ஆனா இன்னைக்கு இப்ப கூட சொன்னார முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட பேரன் கூட இன்னைக்கு நீட் தேர்வு எழுத போய் ஒழுங்கா போயிட்டாரு. ஏன்னா நீட் தேர்வு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அதை ரத்து செய்ய முடியுமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை ஒரு சரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் 26ல் நமது கூட்டணி அரசாங்கம் வந்தால்தான் அதற்கு விடிவு கிடைக்க வழி இருக்கிறது. விழிவு கிடைக்குன்னு சொல்ல விழி கிடைக்க வழி இருக்கிறதுன்னு தான் சொன்னேன். நான் இது மாதிரிலாம் நமது கூட்டணி வெற்றி பெறணுங்கிறதுக்காக இது மாதிரிலாம் புருடா விட்டுட்டு நாளைக்கு உங்க முன்னாடி வர முடியாது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையா? அரசுல வேலை வாய்ப்பே இன்றைக்கு காலி பணியிடங்களை நிரப்பாம எப்படியெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் இன்றைக்கு தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வாக்குறுதி எண் 179 வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம். பாவம் அவங்க சென்னையில் பழனிசாமி ஆட்சியில் அவர்கள் போராட்டம் பண்ணப்ப நாங்க போனப்ப அங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக வந்து நின்று அவங்களுக்கு ஆதரவாக சொன்னார். ஆனா அவங்க இப்பெல்லாம் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணா அவர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டு கைது செய்யப்பட்டதுதான் மிச்சம். 3.5 லட்சம் அரசு காலியிடப்படங்கள் நிரப்பப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்று. வாக்குறுதி 187 3.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அதுக்கான தேர்வே வைக்கல, காலி பணியிடங்கள் வைக்கல. இது மாதிரி ஒரு வாக்குறுதியே சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கன்னு தானே சொல்ல முடியும். பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை போயிட்டு வந்தார். விருதுநகரில் போய் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாருங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதுக்கப்புறமும் பட்டாசு தொழிற்சாலையில வெடி விபத்து பல பேர் உயிர் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரமா? இன்னைக்கு வீடுகளுக்கு மின்சாரமே எவ்வளவு கட் பண்றாங்க. மாதந்தோறும் மின் கணக்கீடு முறையா? எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மாதந்தோறும் மின் கணக்கீடு. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை 3வது முறைன்னு நினைக்கிற உயர்த்திட்டு ஒரே எதிர்ப்பு வந்தது வீடுகளுக்கு கிடையாதுன்னு அமைச்சர், அந்த துறை அமைச்சரோ யாரோ வந்து அதுக்கு மறுப்பு சொல்றாங்க. ஆனா வியாபார நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைக்கு ஏற்றினா அந்த விலை உயர்வு திரும்பவும் பொதுமக்கள் தலையில தானே வந்து விழும். குடும்ப அட்டை விண்ணப்பித்த 15 நாட்கள்ல கிடைக்குமா? குடும்ப அட்டைக்கு தலா 3 LED பல்பா. நம்மளுக்கு பல்பு கொடுக்கறாங்க, 3 பல்பு கொடுக்கறேன்னு. நியாய விலை கடைகளில் மீண்டும் உளுத்தம் பருப்பு. தனியார் துறையில பழங்குடியினருக்கு இட ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு. பாவம் மாற்றுத்திறனாளிகள்லாம் ரோட்ல போராடி பாவமா இருக்கு. அவங்களெல்லாம் கைது பண்ணி காவல்துறை வேன்கள் ஏற்றுறது தான் பார்க்கிறோம். அரசு ஊழியர்களுக்கும் மீண்டும் பழைய ஓய்வூதியம், மீண்டும் ஒரு அல்வா. அரசு ஊழியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம். 500 இடங்களில் கலைஞர் உணவகமா? ஏற்கனவே அம்மா அவர்கள்
ஆட்சியில கொண்டு வந்த உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தினமும் தொழிலாளர்களுக்காக தரமான அதே நேரத்தில் நியாயமான விலையில தமிழ்நாடு முழுவதும் நடந்து வந்த நமது அம்மா உணவகங்களை எல்லாம் முறையாக பராமரிக்காமலேயே, அதுக்கு போதிய நிதியை ஒதுக்காமலே மூடு விழா நடத்திவிட்டு இன்னைக்கு அவங்க அப்பா பேர்ல உணவகமா, அதனால நடத்தல. இன்னும் அந்த ஸ்டிக்கர் ஊட்டுற வேலையினாலும் பண்ணுங்க. ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி நெடுஞ்சாலையில் அவசர சிகிச்சை மருத்துவமனை படிப்படியாக மது விலக்கு மேற்கொள்ளப்படுமா? படிப்படியாக. இன்றைக்கு மணமகிழ் மன்றங்கள்லாம் அங்க நெடுஞ்சாலை துறைகள்ல மதுக்கடைகளை மூடிட்டு பார்களை வெவ்வேறு பேர்ல திறக்கிறதுக்கு அனுமதி. எரிவாயில் இயங்கும் புகையில்லா பேருந்துங்களா, பஸ்ல பயணமே செய்ய முடியல, எல்லாம் புடிட்டு ரோட்ல விழுவுற மாதிரி நிலைமை. சென்னையில் பிரம்மாண்ட விளையாட்டு நகரமா, ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையா, தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டம் என்ற மேலவையா, மேலதான் பார்க்கணும் மேலவைக்கு, தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரலையில வேற ஒளிபரப்பு செய்யறாங்களா, ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரா, மக்களின் பிரச்சனைகளுக்கு 100 நாட்கள்ல தீர்வா, வாக்குறுதிகளை நிறைவேற்றவே 4 ஆண்டு ஐயனை நிறைவேற்றாம ஏமாற்றிட்டு இருக்கிற ஆட்சியில மக்களின் பிரச்சனைகளுக்கு 100 நாட்களை தீர்வு, தொகுதி வாரியாக மக்கள் குறை கேட்பு முகாம்களா, நிர்வாக வசதிக்காக இன்னும் மாவட்டங்கள் எல்லாம் பிரிக்கிறாங்களா, அனைத்து காவலர்களுக்கும் வார விடுமுறையா. இன்றைக்கு சின்சியரா இந்த இதெல்லாம் பேனர்ல எல்லாம் ஒட்டியிருக்காங்களா, அந்த காவலர்களுக்கு வார விடுமுறை கிடைக்குதான்னு அவங்கள தான் கேட்கணும். காவலர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படுமா? ஆட்சிக்கு வந்தவுடன் சாலைகளில் பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணிகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு தற்போது அவர்களை போக்குவரத்து கவர்களாக மாற்றி சாலைகளில் நிற்க வச்சிருக்காங்க. டியூட்டியே காலையில தான். ஆமா ஆமா, பெண் காவலர்களுக்கான உடையை காக்கியிலிருந்து வெள்ளைக்கு மாற்றியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. பெருநகரங்களில் அடுக்குமாடி கார் நிறுத்தம், அரசு தேர்வாணையத்தில் வெளிப்படைத்தன்மையா, சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு 150% மேல் சொத்து வரி உயர்த்தப்பட்டு இன்றைக்கு உள்ளாட்சிகள்லையுமே குடிசை வீடுகள் கூட வரியை உயர்த்துகின்ற அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் நாளே முதல்வர் ஆய்வு கூட்டம் போடுவாரா? எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 100 ரூபாய் மானியம்னாங்க, ஏதாவது கொடுக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் முதலமைச்சர் சொன்னாரு. எங்க உருவாக்கி இருக்காருன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு அதிகமா. அனைத்து ஊராட்சிகளிலும் முன்மாதிரி பள்ளிகள், முன்மாதிரி மருத்துவமனைகள், தரமான கல்வியும் மருத்துவமும் இலவசமாக வழங்கப்படும். 36 லட்சம் வீடுகளுக்கு புதியதாக குடிநீர் குழாய் இணைப்பு. இவை எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதிகள் மட்டுமே. இதனை தவிர்த்து திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது புதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அறிவித்த வாக்குறுதிகள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல எனக்கு கணக்கிடவே முடியாது. இதுதான் நினைக்காதீங்க. இன்னும் நான் படிச்சுட்டு போனா 1 வாரம் கூட்டம் நடத்தணுங்க, தொடர்ந்து கூட்டம். அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் மக்களை ஏமாற்றி 26 தொகுதிகளில் 200 தொகுதிகள் ஜெயிக்க போறாங்களாம். காரணம், ஏழை எளிய மக்களை அவர்கள் வாங்கிவிடலாம் என்று நினைத்து அவர்கள் இப்படியெல்லாம் பேசி வருகிறார்கள். இந்த முறை 26ல் நீங்கள் உறுதியாக திமுக ஆட்சிக்கு சம்மட்டேடி கொடுப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அவர்கள் ஆட்சி பொறுப்பில் எப்பயுமே நீங்க வச்சதில்லை. புரட்சி தலைவர் காலத்தில் 13 ஆண்டு அந்த பக்கமே வர முடியல. ராஜசேகர் சொன்ன போது ஜார்ஜேன்னு பிரிஞ்சிருந்ததுனால 1 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 2 வருஷத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதால் ஆட்சி கலைக்கப்பட்டு 91 அம்மா அவர்கள் ஆட்சி வந்தது. அது நல்லதொரு ஆட்சியாக இருந்தாலும் அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு எதிராக திமுக செய்த பொய் பிரச்சாரத்தால் ஆட்சி போனது. 96 2001 ஆட்சி எப்படி போனது என்று உங்களுக்கு தெரியும்.
மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி, அதற்கு பிறகு 2006 திமுகவின் மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் வரவே முடியவில்லை. இப்பொழுது 21 10 ஆண்டுகள் கழித்து திருந்தி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்றி தருவார்கள் என்று சொல்லி இந்த மக்கள் வாக்களித்தார்கள். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஏதோ எதிர்க்கட்சிகளிடம், குறிப்பாக அம்மாவின் தொண்டர்களிடம் ஒற்றுமை இல்லை என்கிற காரணத்தினால் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம், ஊர் 2 பட்டால் யாருக்கோ கொண்டாட்டம் என்பார்களே அதுபோல் வந்துவிடலாம் என்று நினைத்த காரணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழே அவர் கொண்டு வந்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. நேர்மையான முறையிலே வெளிப்படைத்தன்மையோடு இன்றைக்கு ஒரு குடையின் கீழே தமிழ்நாட்டிலே திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற கட்சிகள் அனைவரும் எங்கள் கூட்டணியிலே ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களது கூட்டணி மேலும் மேலும் வலுப்படும். உறுதியாக 26 இந்த தீய சக்தி என்று புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி. இவர் மத்தியில் ஆள்கின்ற தொடர்ந்து 10 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்து 3வது முறையாக இந்தியாவின் ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து பாசிச ஆட்சி என்கிறார். தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு கொடுங்கால் ஆட்சி என்பதை 26 உறுதியாக நாங்கள் நிரூபிப்போம். நீங்கள் சீப்பை ஒழித்து வைத்துக் கொண்டால் கல்யாணம் என்றைக்கும் நிற்காது. உங்களது சின்ன புத்தியை விட்டுவிட்டு நீங்கள் காவல்துறையை அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரித்து கிடக்கிறது. சிறு பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வெளியிலே தனியாக செல்வதற்கு அச்சப்படுகின்ற அளவுக்கு வன்கொடுமைகள் நடைபெற்று வருகிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்டுகள் என்று மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடைபெற்று வருகிறது. போதை மருந்துக்கு அடிமையாகின்ற மாணவர்கள் அவர்கள் மற்றவர்களை தாக்குகின்ற அளவுக்கு ஆசிரியர்களையும் சக மாணவிகளையும் தாக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருண்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியாளர் இருக்கின்ற 8 மாதங்களாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளில் ஏதாவது சிலவற்றையாவது நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விலகி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை இந்த ஆட்சிக்கு நான் மீண்டும் இந்த தொட்டியத்திலிருந்து சொல்லிக்கொண்டு, இந்த பொதுக்கூட்டம் இதுபோல இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியின் போக்கை கண்டிக்கின்றவரமாக தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் நானே சென்று அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு இதை மேலும் எடுத்துரைப்போம். நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறுவதை நாங்கள் ஜனநாயக ரீதியாக எடுத்துரைப்போம். அது எங்களது கடமை என்று சொல்லி இந்த தொட்டியம் கூட்டம் தொடக்கம்தான் என்பதை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லி, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் எங்களது பயணம் தொடரும். உங்களது ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளிருத்து காட்டுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பணி தொடரும் என்பதை மாத்திரம் மீண்டும் சொல்லி, இந்த இனிய பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் பாதுகாப்பாக அவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி, நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை செயலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லி, 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது முசிறி தொகுதியிலே நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம் என்ற செய்தியை எங்களுக்கு தர வேண்டும். அதுவரை உங்களது பணி ஓயக்கூடாது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின்
ஒவ்வொரு தொண்டருக்கும் நிர்வாகிக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.